வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் நான் மத்தேயு 25:35 பார்க்க போகிறோம். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அதாவது பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணியை கொடுத்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் அதாவது துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருக்கும்போது என்னை பார்க்க வந்தீங்க. காவலில் இருக்கும்போது என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரை, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? அதாவது நீதிமான்கள் கடவுளை பார்த்து கேட்குறாங்க, எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்? எப்போ உணவு கொடுத்தோம்? எப்போ விசாரிக்க வந்தோம்? எப்போ பார்க்க வந்தோம்? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எப்பொழுது உண்மைக்கு வியாதி உள்ளவராக கண்டு காவலில் இருக்கிறவராய் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அதாவது நம்ம ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்கிறோம்ல, நம்ம யாராவது ஒருத்தர் தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு பசியை போக்குங்க. யாராவது வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வியாதியிலேருந்து அவர்கள் விடுதலை கொடுக்க நம்ம என்ன உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இது. அந்த உதவி யாருக்கு செய்கிறதா? நம்ம கடவுளுக்கு செய்கிறது தான். நம்ம கடவுளை நேரில் பார்க்க முடியாது. அவரை யார் மூலமாக நம்ம பார்க்கலாம்? நம்ம ஏழைகள் மூலமாக அவர்களுக்கு நம்ம செய்கிறோமா? நம்ம ஏழைகள் யாராவது நம்மகிட்ட கேட்கும்போது, இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறோமா? நம்ம இல்லை, நம்மளுக்கு இருக்கிறதுலேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோமா? நம்ம அவர்களுக்கு என்ன பண்ணுறோம்? அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்கள விரட்டி அடித்தா நம்ம கடவுளுக்கு நம்ம அது கொடுக்காமல் இருக்கிறது தான் அர்த்தம். ஏழை மக்களுக்கு தானம் செய்கிறது கடவுளுக்கு செய்கிற மாதிரி நம்ம அதனால் நம்ம சோதித்து பார்ப்போம். நம்ம ஏழை மக்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோமா? அவர்களுக்கு துணி வஸ்திரம் இல்லாதவங்க துணி கேட்கும்போது நம்ம வஸ்திரம் கொடுக்குறோமா? தாகமாக இருக்கும்போது அவர்களுக்கு தண்ணி கொடுக்குறோமா? பசியாக இருக்கும்போது அவர்களுக்கு போஜனம் கொடுக்குறோமான்றது நம்ம சோதித்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இனிமேல் இருந்தாலும் நம்ம அவர்களுக்கு தான தர்மம் செய்ய நம்ம பிரயாசப்படுவோம்.